அற்ப விசுவாசியே ஏன் என்னத்துக்கு சொல்ல வசனம் சொல்லுது? சந்தேகப்பட்டார். சந்தேகம் நம்மளுக்கு வரக்கூடாது. சிலைகளுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இயேசுதான் உண்மையான கடவுளா? இயேசு கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். உலகத்துல எத்தனையோ பாடுகளை சந்திச்சோம், எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சோம், எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சோம். இங்கேயும் வந்து அதே தான் நம்ம சந்திக்கிறோம், இங்கேயும் அதே வந்து தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு விழிமுச்சம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை, ஒரு செழிப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பெல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அப்பையெல்லாம் நம்மளை அவிசுவாசத்தின் வார்த்தையினால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்காமல் கடந்து போகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கிறோம். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசு கிறிஸ்துவர் முதல்ல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் போது ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை, இயேசுவை போல ஒரு கடவுள் இல்லை, இயேசுவை போல ஒரு ரட்சகர் இல்லை, அவர்தான் வானபூமியை உண்டாக்கினார், அவரை போல ஒரு தெய்வமே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லி அடிச்சு பேசணும். ஆனா இடையில காலப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பலவீனங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, கவலை வரும்போது, நம்ம சொன்ன எல்லா வார்த்தைக்கும் மீறி எங்க அப்படியா இப்படியா சொல்லி அவிசுவாசம் உள்ள வார்த்தைக்குள்ள நம்ம கலந்து வந்துடுறோம். ஆமென், அல்லேலூயா. இயேசுவும் கூட தான் இருந்தாங்க. ஆனா இயேசு கடல் மேல தான் நடந்து வர்றாரு. கண்ணுக்கு கண்ணதான் பாக்குறாங்க, நேருக்கு நேரா பாக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் நீதான் என்று சொன்னா நானும் வர்றேன். ஆமென், ரெடி, நான் வருவதற்கு ரெடியா இருக்கிறேன். ஆனா வந்தாச்சு, இயேசுக்குள்ள வந்தாச்சு, கடவுளுக்குள்ள வந்தாச்சு, தேவனுக்குள்ள வந்தாச்சு. ஆனா உலகத்தை பார்க்கும் பொழுது, உலக சமுதாயத்தை பார்க்கும் போது, உலக குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் போது, இயேசு என்னை கைவிட்டுட்டாரு, இயேசு என்னை மறந்துட்டாரு, இயேசு என்னை வெறுத்துட்டாரு, இயேசு என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அற்ப விசுவாசமான காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியை ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? அப்ப நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார், அவரு நம்மளை மேன்மைப்படுத்த மாட்டாரா, நம்மளை உயர்த்த மாட்டாரா? நம்மளுக்காக உயிரை கொடுத்தாரு, நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாரு. ஆற்றால் இந்த உலகத்தால இந்த பூமியால உங்களை ஆசீர்வதிக்க அவரால முடியாதா? உங்களுக்கு உயிரையே கொடுத்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்க முடியாதா? ஒரு பொருளாதாரத்தை மேன்மை கொடுக்க முடியாதா? உங்களை உயர்த்த முடியாதா ஆண்டவர்? ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க 33. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமார் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள்.